எங்கள் அப்பா 2 வருஷமாக முடக்குவாத பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2023 வருஷம் திடீர்னு ஒரு நாள் என்னென்னா, ஒரு சைடு வாய் கோணிருச்சு, கை கால் எல்லாமே கோணி எங்கள் அப்பா நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. மோகன் அண்ணா ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வல்லம் மாதிரி இறங்கிச்சு. இறங்கின உடனே என் கை கால் வலி எதுவுமே இல்லை, நல்ல நார்மல் ஆகிட்டு. இசுவே நான் பாவி தான், நான் துன்மார்க்கம் தான், என் பாவத்தை மன்னிங்க, இனிமேல் நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு ஒரு நீதி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். என் பேர் எம்லிட் ஃப்ரீடா. திருநெல்வேலி மாவட்டம் மஞ்சுவிலை கிராமத்தில் நாங்கள் இருக்கோம். என் கூட பிறந்தது 2 அண்ணனுங்க. எங்கள் அப்பா டிரைவராக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா 2 வருஷமாக முடக்குவாத பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2023 வருஷம் திடீர்னு ஒரு நாள் என்னென்னா, ஒரு சைடு வாய் கோணிருச்சு, கை கால் எல்லாமே கோணி எங்கள் அப்பா நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். அங்கே 5 நாள் ஐசியூவில் வச்சுருந்தோம். டாக்டர் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா இனிமேல் நடக்கவே முடியாது, லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்திக்க முடியாது, ஒன்றுக்கு போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, படுக்க முடியாது, காந்தம் தீயா காந்தம். அந்த ஸ்டோரில் தான் சீலை பட்டு சீலை போட்டு இப்படி வச்சிருப்பா. வச்சாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கும், பிறகு என்னால் இருக்க முடியாது. எங்கள் அப்பாவால் சாப்பிட முடியாது, அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. வாயெல்லாம் அப்படியே கோணி இங்கே மாதிரி போயிட்டு வாக்குள்ள எதுவுமே அள்ளி வச்சாலும் கீழே தான் விழும், ஒரு தண்ணி கொடுத்தாலும் கீழே தான் விழும். அதுக்காக இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுவேன், அதில் 2 மடுக்கு உரும் குடித்தாலும் அது வாந்தி எடுக்கும் ரொம்ப. எங்கள் அப்பாவுக்கு வாய் கோணிட்டு இருக்கிறதுனால சரியாக அவங்களால பேச முடியாது. அவங்க கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க, காந்துதும்பாங்க. ஆனால் அதை கூட ஒழுங்காக அவங்களால சொல்ல முடியாது. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இந்த உயிர் மட்டும்தான் இருக்குது. இந்த உயிர் எப்போ பண்ணி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி என் நினைப்பே மாறிட்டு இனி நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது, வாழ்க்கை இதோடு முடிஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க 1 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வேற என் மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் 2024 வருஷம் ஜூலை மாதம் அற்புத பெருவிழா டிவியில் போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மோகன் அண்ணா ரொம்ப பாரத்தோட, இப்போ இன்னைக்கு வியாதியஸ்தர்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம், ரொம்ப பாரத்தோட ப்ரேயர் பண்ண போகிறோம், நீங்களும் உங்கள் வீட்டில் வியாதியஸ்தர்கள் இருந்தால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு அண்ணா சொல்லும்போது, ஏசப்பா எத்தனையோ கோடி மக்களுக்கு தொட்டுச்சோம்ல, என்னையும் தொட்டுங்கப்பா, நான் இவ்வளோ வேலை போட்டுட்டு இருக்கேன் அழுதுட்டு இருந்தேன். மோகன் அண்ணா ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வல்லம் மாதிரி இறங்கிச்சு. இறங்கின உடனே என் கை கால் வலி எதுவுமே இல்லை, நல்ல நார்மல் ஆகிட்டு. நார்மலாக உடனே யானிப்பட்டில் ஏறி பார்த்தேன், நார்மலாக இருந்துச்சு. அதில் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாம் நார்மல், எல்லாமே நார்மலாக ரொம்ப நார்மல் ஆகிட்டு. மறுநாள் காலையில் எழுஞ்சி என் வேலையை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ நல்லா ஆகிட்டா அப்படின்ட்டு. இப்படி சரியாகுன்னு நான் நினைக்கவே இல்லை, 100க்கு 100 நினைக்கவே இல்லை. ஆனால் ஏசாப்பா தொட்டு இவ்வளோ சுகம் ஆக்கி நீ ஒரு மனுஷனை ஆக்கி விட்டாங்க. அவங்களே அவிய வேலையை பார்க்காவ, எல்லாமே அவியலே பார்த்துக்கிட்டு தாவ. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வண்டி ஓட்டுக்கு போகிற வரைக்கும் என் வியாதி படுக்கையிலே என்னை தேடி வந்தவரே, உன் தழும்புகளால் சுகம் தந்தவரே, உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன், இந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் எந்த அளவுக்கு எங்கள் அப்பாவை நினச்சி நாங்கள் துக்கப்பட்டு அழுதோமோ அதை விட பல மடங்கு எங்கள் அப்பாவை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதத்தின் இரவில் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவாகத்தான் இருக்க போகுது.
ஏன்னா இந்த சில நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்ற ஒரு நினைப்போட நம்ம இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, என் வாழ்க்கையில் நான் உண்மையாக இருந்தேன்னு உத்தமமாக தானே இருந்தேன், என் வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலை இருக்குது. இன்னும் சிலர் வந்து வேதனையோடு இருப்பீங்க, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி, நான் ஒருவேளை மறைச்சி போயிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என் குடும்பம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படி பலவித கேள்விகள் பலவித போராட்டங்களோட ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். பகல் முழுவதும் நீங்கள் வந்து வேலையோடு இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா என்னால் தூங்க முடியல, என்னால் வேதனையை சகிக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். நீ போ, எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னை இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கும் தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த சம்பவம் புரிஞ்சிருக்கும். எசேக்கியான்ற ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டு அவர் மறிக்கிற நிலைமையில இருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அவர் சீரியஸான நிலைமையில இருந்திருக்கிறாரு, அடுத்தது மரணம் தான் சம்பவிக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில அவர் இருக்கிற சூழ்நிலை. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மறிச்சிருவாரு, இது வந்து மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி, இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மறைச்சிருமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். அதாவது நம்பிக்கையற்ற தன்மை, எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு நம்பிக்கையா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எசேக்கியா இருந்தார். உங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இந்த புலம்பல் இருக்குல்ல, அதே மாதிரிதான் எசேக்கியா கர்த்தரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உமக்கு முன்பாக உத்தமமா இருந்தேன், நான் நலமானதை செஞ்சேன், அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கிறீங்களா? நானும் உத்தமமா தானே இருந்தேன், நான் நலமானதை தானே செஞ்சேன், நான் எந்த தீங்கும் யாருக்கும் என்னை நினைஞ்சு நான் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, என் குடும்பத்திற்கு ஏன் இந்த சூழ்நிலை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. எசேக்கியாவும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருந்தீங்க. ஆனால் எசேக்கியா அந்த புலம்பில் தேவனிடத்துல கர்த்தரிடத்துல ஒரு ஜெபமாக செய்கிறாரு. ஏசுக்கிட்ட என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, இயேசுவே நான் நல்லா தானே இருந்தேன், நான் நன்மையாக தானே எல்லாருக்கும் செஞ்சேன், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எல்லாரும் என்னை இப்படி வந்து செய்கிறாங்களே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, அப்பா நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அதை விண்ணப்பமாக சொல்லலாம். இயேசுவே இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு நீங்கள் நியாயம் செய்யக்கூடாதா, எனக்கு சுகம் கொடுங்க, இவர்களை நினைத்தவளுங்க, நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு வந்து எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. எந்த ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எசேக்கியா இருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவை நோக்கி வருது. என்ன அப்படின்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இனிமே வந்து உனக்கு வந்து அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. உன் கண்ணீரை பார்த்தேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு அற்புதம் நடந்துச்சு. நீ கலங்கிட்டு இருக்கிறீங்க, அழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஜெபித்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஏசு உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்குறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. இந்த புலம்பலை ஏசுக்கிட்ட நீங்கள் ஜெபமாக மாற்றும் போது, விசுவாசத்தோடு அதை செய்யும்போது, அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அதே காரியத்தில் இன்னொரு அற்புதத்தையும் எசேக்கியாவோட வாழ்க்கையில் செய்கிறார். அது என்ன தெரியுமா? உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன். எசேக்கியான்றது ஒரு ராஜா, அவருக்கு ஒரு வாக்கு தத்துவம் கூட, நான் இன்னும் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு அற்புதம் செஞ்சுட்டேன், உன் சரீரத்தில் சுகமாக்கிட்டேன். இதுதான் வந்து எசேக்கியா ராஜா எதிர்பார்த்தாரு. அந்த அற்புதம் நடந்துருச்சு, அதையே செஞ்சுட்டாரு. அடுத்தது உனக்கு நான் உன்னோட தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். அவரோட வேலை, அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு காரியம் இருக்கிறார், அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு, அவருக்குன்னு சில டியூட்டி கடமைகள் இருக்கு, அதை நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், அதனால வருகிற பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், அதுலேருந்து உன்னை நான் விடுவிக்க போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் வேலையை குறித்த கலக்கத்தோடு இருக்கலாம். என் வியாதி இப்படி இருக்குது, என் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும், எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, நான் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன், இந்த வேலையில் எனக்கு இந்த தொல்லை இருக்குது, இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கள, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் வேதனைப்பட்டு இருக்கிறீங்களே, அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பார்த்துக்கொள்வேன்னு வாக்கு கொடுக்குறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு. எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் அந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த காரியத்தில்? யாருக்கும் எந்த வித தப்பும் பண்ணலை. உம்முடைய பார்வைக்கு நான் எந்த பொல்லாப்பையும் செய்யலை. இது எசேக்கியாவால் சொல்ல முடிந்த ஒரு காரியம். இன்னைக்கு நீங்களும் இதே மாதிரி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களால் சொல்ல முடியலன்னா இதை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் பாவிதான், நான் துன்மார்க்கம்தான், என் பாவத்தை மன்னிங்க. இனிமேல் நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு ஒரு நீதி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். மீண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பழைய நிலைமையை காட்டிலும் அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? முதலாவதா எசேக்கியா ராஜா சொன்ன மாதிரி, ஆண்டவரே, ஏதாவது மனுஷங்களுக்கு விரோதமாக நான் ஏதாவது காரியம் செஞ்சுருந்தேன்னா அதை எனக்கு மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் நான் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா எனக்கு மன்னிங்கன்னு கேளுங்க. எந்த பாவமாக இருந்தாலும் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். தகப்பனே, அப்பா, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கு விரோதமாகவும் மனுஷங்களுக்கு விரோதமாகவும் யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு செய்திருந்தா அந்த காரியத்தை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் மன்னிங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. நெடுநாளாக இருக்கிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே, வியாதியில் இன்னும் பாதிக்கப்பட்டு மறிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பெட்டில் இருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. சோதனையின் மத்தியில் அழுது கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை தாங்கப்பா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உம்மால விடுதலை தர முடியும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை தாங்க. மரண கட்டுகள்லேருந்து நீங்கள் விடுதலை தாங்க. பில்லி சூன்ய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை தாங்க ஆண்டவரே. தூங்க விடாமல் தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. இயேசுவே, நீங்கள் விடுதலை கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகமான வாழ்க்கையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், பயமுறுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். நீ விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எதிர்காலத்தை நினைச்ச பயத்தோட இருக்கிறாங்க. பிள்ளைகளை நினைத்த கலக்கத்தோட இருக்கிறாங்க. அடுத்த நாளை குறித்த கலக்கத்தோட இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்க. எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். இயேசு அற்புதம் செய்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பாருங்க. நீங்கள் நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லை, இயேசுடைய பிள்ளையா இருங்க. இயேசு எப்போ உங்களோட இருந்து வழிநடத்துவார். ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.